என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது. நான் நிறைய பேரோட கான்டாக்ட் வச்சுருக்கேன். ஸ்கூலு எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் அவங்கள வந்து நீ வீட்டை விட்டு வெளியில் தாண்டி போ, ஒரு அனுபவத்தை தேடு, பயணம் பண்ணு அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஒரு சலிச்சுண்டு இல்லை பயந்துண்டு தயங்கிண்டு இருக்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்க்குறேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிறதுன்னா ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் சாந்தி பாலசுப்ரமணியன். வர ஏப்ரலோட எனக்கு 70 இயர்ஸ் ஆகுது. நான் இந்தியன் பேங்க்கில் ஒரு 25 இயர்ஸ் சர்வீஸ்க்கு அப்புறம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் ஐம் இன்டு எ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நான் பிறந்தது எங்கள் அம்மாவுடைய நேட்டிவ் கோயம்புத்தூர். வளர்ந்தது படித்ததெல்லாம் மோஸ்ட்லி திருச்சி, நடுவில் கொஞ்சம் வருஷம் மெட்ராஸில் இருந்திருக்கோம். எஸ்விஎஸ் சாவித்திரி வித்யாசாலா, சீதாலட்சுமி ராமசுவாமி காலேஜ்னு 2 பெரிய ரொம்ப வருஷத்துக்கு முந்தின லேடிஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட 2 இன்ஸ்டிடியூட்டு. அங்கே நான் படித்த போது ஐ வாஸ் ஸ்கூல் பியூப்பிள் லீடர். கொஞ்சம் தைரியமாக எல்லாரையும் கேள்வி கேட்குற, பவர் எடுத்துக்கிற, அத்தாரிட்டி எடுத்துக்கிற ஒரு டைப் நான். என்னுடைய பேரண்ட்ஸு, அம்மா டீச்சர், அப்பா முதல்ல ப்ரொஃபஸராக இருந்தார். இங்கே கோழிக்கோடில் இருந்தார். அப்புறம் இங்கே விவேகானந்தாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பர்டிகுலர் ஸ்டேஜ் ஹி காட் போஸ்டட் இன் பிஹெச்இஎல்னு திருச்சியில் ஒரு பெரிய யூனிட் இருக்கு இல்லையா, அதில் வேலைக்கு சேர்ந்தார். அப்போ தான் நாங்கள் திருச்சிக்கு மூவ் பண்ணோம். அங்கே தான் என்னுடைய எஜுகேஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா 2 பேரும் டீச்சராக இருந்ததுனால எனக்கு அந்த கொஞ்சம் அந்த டீச்சிங் கிளியராக சொல்கிற குணமெல்லாம் கொஞ்சம் வந்திருந்தது நான் நினைக்கிறேன். சீதாலட்சுமியில் படித்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு வந்தபோது அந்த நேரத்தில் வந்து இட் வாஸ் குவைட் ஈஸி டு கெட் அ ஜாப். டெலிஃபோன்ஸில் 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பேஸ்ட் ஆன் மார்க்கே எங்களுக்கு அப்ளிகேஷன் போட்ட உடனே அப்பாயின்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் எப்படின்னா பேங்க்கு ஜாப் கிடச்சோடனே இது செகண்டரி சொல்லிவிட்டு நான் இந்தியன் பேங்க்கில் ஜாயின் பண்ணேன். ஐ புட் 25 இயர்ஸ் சர்வீஸ். பட் ப்ரமோஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வீட்டில் வந்து குழந்தைங்க பொறுப்பெல்லாம் இருந்ததுனால ஒரு ஸ்டேஜில் அந்த கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன்னு சொன்னபோது ஐ வாண்டட் டு see the world outside. 10 to 5 அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாச்சு. நிறைய சுகமாக வேலை பார்த்தாச்சு. இனிமேல் லெட் மீ கோ அவுட் அண்ட் see the world அப்படின்னு வெளியில் வந்தேன். ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ஆக்சிடென்டலாக நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் போர்டை பார்த்துட்டு பையனை ஐஐடி கோச்சிங்கில் கொண்டே விடும்போது சரி திரும்பி வந்துட்டு கூட்டின்னு போகிறத விட அங்கே சொல்லித்தரலாமேன்னு ஆரம்பித்தேன். தென் ஒன்லி ஐ ரியலைஸ் தட் ஐ வாஸ் அ குட் டீச்சர். நிறைய எனக்கு அதில் சந்தோஷம் கிடச்சிது சம்பளத்தை விட. இப்போ நான் அதை டீச்சிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் இட் ஸ்ப்ரெட். என்னெல்லாமோ கிளாஸ் எடுத்தேன். ஒரு ஸ்டேஜில் பாலவிகாஸ்னு அந்த சத்யசாய் ஆர்கனைசேஷனில் டிசிப்ளின் மாரல் வேல்யூ கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எடுத்திருக்கேன். அப்புறம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேட்டரிக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். லாங்குவேஜ் ஸ்கில் முக்கியம். அப்புறம் சில குரூப்ஸோடு சேர்ந்துட்டு காலேஜஸில் கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் கிளாஸ் எடுத்திருக்கோம். அது அப்படியே ஸ்லோலி சாஃப்ட் ஸ்கில்ஸு, லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு எல்லாம் போய்ட்டு இருந்தேன். அப்போ எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ என்னால் சொல்லித்தர முடியும். கொஞ்சம் ஹிந்தி கேட்டாங்கன்னா சொல்லித்தருவேன், இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் கேட்டாங்கன்னா என்ன செகண்ட் லாங்குவேஜ் சொல்லித்தருவேன். தென் என்கிட்ட ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்டாங்கன்னா 24 ஹவர்ஸில் என்னால் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. ஆஃப்டர் சம் டைம் ஐ டிசைடட் ஐ நீட் டு see the world, ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இது கொஞ்சம் குறைச்சிண்டு, அஃப்கோர்ஸ் ஐ எம் ஸ்டில் டூயிங் கிளாஸஸ், குறைச்சிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ என்னோடய 60 வயசு முடியும் போது எனக்கு பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னா எல்லாரையும் போல் இந்த கேக் வெட்டி கோவிலுக்கு போய்ங்கிறத தவிர இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணின போது எனக்கு நினைவு வந்தது என்னுடைய நிறைய ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸ், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கா. பட் எனக்கு வந்து 2 பசங்க, 2 பேருமே சிங்கப்பூரில் செட்டில் ஆகிருக்காங்க, சிட்டிசன்ஸ். நான் நிறைய சிங்கப்பூர் போயிருக்கேன், நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். அமெரிக்கா போகிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் அமெரிக்கா போனால் என்னன்னு நினச்சேன். என் ஹஸ்பண்டை கேட்டேன், ஐயோ 24 ஹவர்ஸ் எல்லாம் என்னால் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது, நான் வரல அப்படின்ட்டு. தென் ஐ டிசைடட் 60வது வயசை கொண்டாடணும் அப்படின்னா அதை கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாடணும்னு சோலோ ட்ரிப்பு போகிறதுன்னு முடிவு பண்ணேன். அமெரிக்காவுக்கு 42 நாள் ஒரு பிளான் பண்ணி எல்லா கசின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே வருவேன், அங்கேருந்து இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கன்வீனியன்ஸ் எல்லாம் கேட்டுண்டு நானாகவே ஒரு ட்ராவல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பித்தேன். 42 days.
ஐ ரியலி என்ஜாய்ட். அங்கே எனக்கு சில கற்றுக்கக்கூடிய பாடங்களை பார்த்தேன்னா, அங்கே உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பசங்கள்லாம் பேரண்ட்ஸ்லேருந்து விலகி போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் நிறையவே தனியாக தான் இருப்பாங்க. அப்புறம் சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர், சிங்கிளாக கூட நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போனால் ஒரு 70-80 வயசு கிழவி கூட ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு சாமான் வாங்கிட்டு தானே ஏறி போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த வயசுலேயும் பாசிபிள். அப்புறம் அவங்கள வந்து அந்த ரெகுலராக வாக்கிங் போகிறது அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தா, நம்ம இந்த ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்தியன்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, நம்ம இதை கற்றுக்கலாமோ அப்படின்னு தோணித்து. எனக்கு அப்போ தான் ஒரு பெட்டு வளர்க்கணுங்கிற ஆசையும் வந்தது. அப்புறம் அவங்க இடத்துலலாம் சில இடத்துல நிறைய கார்டன் ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு தெரியும், சில வீடுகள்லாம் சுற்றி ஒரு பெரிய கிரவுண்டோடு இருக்கும்னு. கார்டன் அந்த டெவலப்மெண்ட் எல்லாம் அவங்க காமிக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு அது எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட்டாக மனசில் பட்டுது. பட் திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் தீர்மானம் பண்ணினது என்னென்னா, எனக்கு வயசு 60ங்கிறது நாட் எண்ட் ஆஃப் சம்திங், அதுவும் இன்னொரு சாப்டரோட இன்னொரு இன்னிங்ஸோட ஆரம்பம்னு வச்சுப்போம் அப்படின்னு. நான் அந்த பீரியடில் தான் எப்போவோ விட்ட ஹிந்தி எக்ஸாம் ஆரம்பித்து பிரவீனோட 2 பார்ட்டும் எழுதி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணினேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 60 வயசுன்னு நினைவில் ஒரு 16 வயசு குழந்தை அளவுக்கு ஆர்வமாக நான் அதை படித்தேன். ஸோ அது முடியும், இன்னமும் மூளையும் உடம்பும் அலர்ட்டாக தான் இருக்குது அப்படின்னுட்டு. இன்ஃபேக்ட் நான் ஹாலுக்கு போனபோது ஒருத்தவங்க சொன்னாங்க, வாங்க மேடம் எங்கள் பசங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க, என்ன சூப்பர்விஷனா அப்படின்னு. இல்லை சார், நான் பரீட்சை எழுதிருந்திருக்கேன் இந்த வயசுலேயே அப்படின்னார். ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ அதெல்லாம் நடந்தது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிளாஸஸ் பைசாக்காக எடுக்கிறதுங்கிறது போகும் அப்படின்னுட்டு, இப்போ என் பசங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிறந்தது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருந்தது. கொஞ்சம் இந்த கிளாஸ் நடத்துறதெல்லாம் வைண்டப் பண்ணிவிட்டு லைஃபோட இன்னொரு சைடை பார்க்கணுன்னு நான் தீர்மானம் பண்ணின போது, ஏற்கனவே இந்த அமெரிக்கா போயிட்டு வந்த அந்த அனுபவத்தினால நான் வந்து நிறைய ட்ரிப்பு ஜாயின் பண்ணிக்கணும்னு நிறைய தேடினேன். சில நல்ல குரூப்ஸ் கிடச்சிது. அதில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே சில குரூப் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹெரிட்டேஜ் ரிலேட்டட் கோவிலுங்கிறதுல கூட அதோடைய வேல்யூ, ஹெரிட்டேஜு, ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிற அந்த ஒரு சில குரூப்ஸ் இருந்தது. அதோடைய அறிமுகம் கிடச்சிது. அது எல்லாமே சேர்ந்துன்னு மினிமம் ஒரு 3 ட்ரிப்பாவது வருஷத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பெரிய சம்பந்தி என்ன சொன்னாங்க, அவங்க சைனாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நைக்கியில். நான் 6 மாதத்தில் வந்துடுவேன் சாந்தி, நீ வரையா சைனான்னாங்க. நிறைய பேர் சைனா போகிறதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா அங்கே ஃபுட்டெல்லாம் ப்ராப்ளம்னு. என் ஹஸ்பண்ட் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. நான் தனியாக கிளம்பிட்டேன். ஒரு 20-22 நாள் நான் சைனாவில் இருந்தேன். நான் இருந்தது வந்து மான்சோ அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு பக்கத்தில் நான் தனியே என் டிரைவரோட கிளம்பி போயிட்டு, அங்கே வந்து இந்த விண்டோஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பாப்புலர் மானுமெண்ட்ஸோடையும் அந்த சின்ன டாயில் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. நான் அதுக்கு தனியாக போயிட்டு தனியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அங்கே சைனாவில் நான் கவனித்தது நிறைய லிச்சி ட்ரீஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட நீங்கள் சமாளிக்க முடியாது. நான் பேசணுன்னா நான் என்னுடைய சம்பந்திக்கு இங்கிலீஷில் சொல்லி, அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கு இங்கிலீஷில் சொல்லி, அவங்களால இங்கிலீஷும் சைனீஸும் புரிஞ்சுக்க முடியுங்கிறனால அவங்க அந்த சைனீஸை எங்கள் டிரைவருக்கு சொல்லி, டிரைவர் சொல்கிற பதிலை திருப்பி அவங்க அப்படியே இந்த பின்னால் ஒரு சர்க்கிள் அடித்து தான் வரும். பட் தட் வாஸ் அன் சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்தது. ஹாங்காங் எல்லாம் போயிருந்தேன். இப்போ நாங்கள் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 ட்ரிப்போ 2 ட்ரிப்போ போகிறோம். இப்போ கூட இந்த வருஷம் வந்து மத்திய பிரதேஷ் ஒரு ட்ரிப்பும் ஒரிசா ஒரு ட்ரிப்பும் போயிருந்தோம். நான் தனியாக ஹெரிட்டேஜ் ரிலேட்டடாக அந்த டாபிக் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு ஒரு குரூப்போட விஜயவாடா, வைசாகில் அந்த ஓல்டு கிட்டத்தட்ட அந்த ஏஎஸ்ஐ பண்ணுற டெம்பிள், அந்த மேனேஜ் பண்ணுற டெம்பிள் அதெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ எனக்கு ட்ராவல் பண்ணுறதுங்கிறது சௌகரியமான விஷயமாக மாற்றிக்கொண்டேன். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுல சில வெரி சீரியஸ் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டுருப்போம். அதுலேருந்து மாற்றிக்கிறதுக்கு நமக்கு இஷ்டமே இருக்காது. அது சாப்பாடு, சௌகரியம், இந்த நேரம் இப்படி இருக்கணும்னுட்டுன்னு. அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு நம்ம தயங்குவோம். பட் இந்த ஓரளவுக்கு வயசானவங்க அல்லது யங்ஸ்டர்ஸோட நம்ம வெளியில் கிளம்பும்போது அவங்க நடக்கிறாங்களே, அவங்க பண்ணுறாங்களே, அவங்க டேரிங் டு டூ சம்திங்கிறதுக்காக நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளால் முடியும். இத்தனை நாள் நம்ம தயங்கிட்டு இருந்தது தேவையில்லாதது, நமக்குள்ளேயே சக்தி இருக்குது, நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் இந்த ஃபுட்டை பற்றி ரொம்ப ஃபினிக்கியாக இதுதான் இப்படித்தாங்கிறதெல்லாம் மாறி நம்ம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் நிறைய நியூ ஃபேஸஸை பார்ப்போம். உங்களுக்கு புது புது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அங்கே கிடைக்கும். அது ஒரு பெரிய விஷயம்.
இதே மனுஷங்களை இன்னொரு ட்ரிப்பில் கூட நீங்கள் பார்க்க நேரிடும். அப்போ இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய கேரக்டர்ஸை மீட் பண்ணுவீங்க. அவங்கள்ட்டேருந்து ஒவ்வொருத்தர்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருக்கும். தட் மேக்ஸ் லைஃப் வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லாருடைய லைஃப் ஸ்டோரியும் கேட்கும்போது, ஓ இவ்வளவு இருக்கிறது கூட இவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா நம்ம இன்னுமே ஈஸியாக இருக்கணுமா இல்லையா லைஃப்பில்னு. சில பேர் நிறைய சிக்னஸோடு இருப்பாங்க, ஆனால் அங்கே வந்துட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வி லேர்ன் அ லாட். இப்போ கூட ஒரு லேடியை பார்த்தேன். ஷீ இஸ் இது என்ன சொல் பார்சி லேடி. பேசிட்டே இருப்பாங்க, பட் ரொம்ப லவ்லி. அவங்கள ஒரு குழந்தை மாதிரி அவங்களோட பழகும்போது 75 வயசில் இவ்வளவு கலகலன்னு நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல், நெகட்டிவ் எக்ஸ்பிரஷனே இல்லாமல் ஒரு லேடியை பார்த்த உடனே நம்மளும் திரும்பி வந்து அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு வி லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் ட்ராவலிங். 1983 என் ஹஸ்பண்ட் யூரோப் அஃபிஷியலாக பண்ணும்போது நான் அவரோட போயிட்டு பார்சிலோனா, கோப்பன்ஹேகன், மேட்ரிட் நல்லா சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். ரோமு, ஜெர்மனி எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறத்துக்கப்புறம் இப்போ வந்து ஆரம்பித்ததில் நான் கிட்டத்தட்ட என்னுடைய டாக்டர் இல்லை ஃபிலிப்பினோ, அதனால் அவளுடைய ஊர் பார்த்து அப்படியே சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், ஜப்பான் பார்த்துருக்கேன். என் பையன் போனபோது என் சம்பந்தியோட சைனா போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரி பார்த்துருக்கேன். அண்டு யூ லேர்ன் டு அட்மயர் த கல்ச்சர் தேர். அவங்களுடைய சின்ன சின்ன வித்தியாசங்கள். இப்போ பார்க்க போனால் ஃப்ரான்ஸில் பார்த்தா லேடிஸ் எல்லாம் காலம்பரை எழுந்திருந்து ஒரு கார் எடுத்துன்னு வந்துடுவாங்க. அவங்க 70-80 வயசு. என் பையன் கூட சொல்லுவாங்க, இவங்க கார் ஓட்டுறாங்க, அது மற்றவங்களுக்கு ஆபத்துமா. பட் கவலையே பட மாட்டாங்க. எழுந்திருந்து வந்து நம்ம மாதிரி எழுந்திருந்து உடனே காலம்பரை சமையல் ரூமில் முழிக்கிறதுங்கிறது இல்லாமல் அவங்க கார் எடுத்துன்னு வந்து ஒரு இந்த பேமெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்கும். அதில் உட்காந்துட்டு ஒரு கப் காஃபியோ இல்லை எதையோது வச்சுட்டு சுகமாக ஒரு 1 hour பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். ஸோ இப்படி கூட ஒரு சைடு இருக்குது லைஃபுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இப்போ லண்டன்லலாம் பார்த்தா அவங்களெலாம் நிறைய தின்ஸாக நாய்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வீட்டெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுட்டு இருப்பாங்க அந்த இதெல்லாம். ஸோ எனக்கு ஐ காட் சம் ஐடியாஸ் ஹவு டு ஹாவ் அ லைஃப் விச் ரொம்ப சேர்ஃபுல்லாக ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிட்டு நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு விட்டுன்னு. இப்போ நாங்கள் வந்து நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். கல்கத்தாலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் மகாராஷ்டிரோட எண்டு வரைக்கும் நார்த்தில் இருக்கு. இன்னும் எனக்கு காஷ்மீர் தான் நான் 2 தடவை புக் பண்ணியும் ஒவ்வொரு தடவை ஒரு காரணத்தினால கேன்சல் ஆகிருக்கு. இந்த வருஷம் நான் எகெயின் புக் பண்ணியிருக்கேன். ஹோப் எல்லாம் நடந்து போக முடியும்னு நினைக்கிறேன். கீழே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பார்த்துருக்கேன். நிறைய கண்ட்ரிஸ் வெளியிலையும் பார்த்துருக்கேன். எனக்கு நான் கவனித்த வரைக்கும் நம்மளுடைய ஒரு மென்டல் பிளாக் என்னன்னாக்கா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காசை பத்திரமா வச்சுக்கணும், நம்மளால் முடியுமா ஃபிசிக்கலாக, காசு ஒரு இஷ்யூமாக இருக்கும், ஹெல்த்து ஒரு இஷ்யூவாக இருக்கும், ஃபேமிலியை விட்டுட்டு எப்படி போவோம், அங்கே லாங்குவேஜ் என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு நம்மளாம் நிறைய பேர் அந்த ட்ராவல் பண்ணுறது கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 70 லட்சம் செலவழிச்சு 14-15 கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கா. எனக்கு அவ்வளவு பண்ணாலும் நானும் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், நிறைய போயிருக்கோம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது, நம்மளால் முடியாமல் போகிற ஒரு ஸ்டேஜ் வரும், வீட்டை விட்டு தாண்டி போக முடியாது, கை கால் ஏதாவது ப்ராப்ளம் வரும். அதுக்குள்ளே எவ்வளவு இடம் பார்த்துடணுமோ அவ்வளோ இடம் பார்க்கணும். இன்ஃபேக்ட் நான் அந்த ட்ரிப்பிலெல்லாம் முடியாதவங்க கூட கையில் ஒரு கம்பெல்லாம் வச்சுட்டு ஒரு எந்தோடு வரதை பார்த்தா அங்கே வந்துட்டா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற சப்போர்ட்லேயும் என்கரேஜ்மெண்ட்லேயும் மோட்டிவேஷன்லேயும் எல்லாருமே எல்லாத்தையுமே அனுபவிப்போம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சீனியர் சிட்டிசன் தவற விடக்கூடாது. அண்ட் பர்டிகுலர்லி லேடிஸ்க்கு ஒரு மென்டல் பிளாக் இருக்குது, வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க. அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை தவறாமல் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு மணி இஷ்யூன்னு சில பேர் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஓரளவுக்கு சீப்பாக இருக்கிற நிறைய டூர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த பெரிய பெரிய லார்ஜ் குரூப் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ நான் போரூரில் இருக்கேன் சொன்னால் இங்கே நவகிரக கோவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரிப்பை நம்மளாவே ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு பிளான் பண்ணி அதை எவ்வளவு எக்கனாமிக்கலாக பண்ண முடியுமோ பண்ணி அதே அனுபவிக்கலாம். இன்ஃபேக்ட் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு ரிட்டையர்டு டீச்சர் சொல்லுவாங்க, நான் வாசலுக்கு வருவேன், காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நிற்பேன், என்ன பஸ்ஸு வருதோ அதில் ஏறி அது எந்த கிராமத்துக்கு போகிறதோ எந்த கோவிலுக்கு போகிறதோ போயிட்டு வந்துடுவேன். சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு தான் காஃபிக்கு திரும்புவேன் அப்படின்னு. ஸோ அப்படி கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்மளோட வயோதிகம் நம்மளை வந்து இன்னுமே வேகமாக அடிக்கும். அதை விட வெளியில் கிளம்பி போய் 4 முகங்களை பார்க்கும்போது அதோடைய எஃபெக்ட் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா,
அமெரிக்காவுக்கு நான் தனியாக போனேன்னு சொல்லிட்டு அப்போ என் பசங்களை கேட்டேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, பிளான் பண்ணி கொடுன்னு. இல்லைம்மா உன்னால் முடியுங்கிறத நீயே ட்ரை பண்ணு, ஃபுல் பிளான் நீயே போடு, பணம் வேணும்னா மாத்திரம் நீ என்ன கேளு அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த காலத்து குழந்தைங்க நிறைய பேர் வந்து அம்மா அப்பா வெளியில் போயிட்டானா அவங்களுக்கு ஏதாவது தப்பாக எடுத்துனா நம்மளுக்கு பொறுப்பாயிடுவேங்கிறத விட்டுட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் அந்த சில அனுபவங்களை எல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு வந்து குழந்தைங்களோட சப்போர்ட் வேணும். அவங்களுக்கு வந்து அதை தவிர என்னோட குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்கிறத விட அதுக்கும் தாண்டி இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க அனுபவிக்கணுங்கிறத கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணணும். அண்ட் குழந்தைங்களுக்கு நீங்கள் புரிய வச்சா அவங்க புரிஞ்சிக்க கூடியவங்க தான். என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது, நான் நிறைய பேரோட கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன், ஸ்கூலு எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும். அவங்கள வந்து நீ வீட்டை விட்டு வெளியில் தாண்டி போ, ஒரு அனுபவத்தை தேடு, பயணம் பண்ணு அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஒரு சலிச்சுண்டு இல்லை பயந்துண்டு தயங்கிண்டு இருக்கிறவங்கள நான் நிறைய பேர் பார்க்குறேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல நினைக்கிறதுன்னா, ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு அழகான அனுபவமாக இருக்கும். புது புது மனுஷங்களை பார்ப்பீங்க, புது புது விஷயங்களை கற்றுப்பீங்க. ஒரு கதவு திறந்து விட உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றின அறிவை உங்களுக்கு கொடுக்கும். சில பிரச்சனைகளும் வரத்தான் வரும், ஆனால் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். அதை நீங்கள் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். என்ன கேட்டேன்னாக்க, தயக்கம் இல்லாமல் வெளியில் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பண்ணணும். கண்டிப்பாக செய்ய வேண்டியது முதியவர்கள் தான் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு காலம் அவைலபிளாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது அந்த மெமரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ட்ரிப்லேயும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற நினைவுகள், அதுதான் லைஃப்பை வந்து என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு நகர முடியாமல் போய் உட்கார்ந்துருக்கும் போது நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். நமக்கும் இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்ஸை, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் அனுபவிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிள்ளைகளும் அதுக்கு ஃபினான்ஷியலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ புக் பண்ணி தரதோ, எது பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி தரதோ எல்லாமே குழந்தைகளும் பண்ணணும், பண்ணக்கூடியவங்க தான். ஏன்னா இப்போ இல்லாட்டாலும் இன்டர்நெட்டில் உங்களுக்கு எல்லா விதமும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது. ஒன்லி நீங்கள் தேட ஆரம்பிங்க, எல்லாமே கிடைக்கும். பயணம் இனிதாகட்டும். இப்போ நான் பேசினதை வச்சுட்டு உங்களுக்கு வந்து சமையல் அறையிலேருந்து வெளியில் வந்து பயணம் பண்ணணும், அதுக்கு ஒரு அடுத்த பிளான் என்னன்னு யோசிக்கணும், டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா அதுக்கான துணைகளையோ இல்லை இதையோ தேட ஆரம்பிச்சிங்கன்னா நான் அது என்னுடைய இந்த பேச்சுக்கு ஒரு நல்ல பலன் கிடைத்தது அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.